அந்த ஆடியோ நோட்டில் தரக்குறவா மரியாதை இல்லாமல் பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ், who you all thought, not all actually. All of you didn't think it was me. People who know me knew it was not me. People who don't know me personally but understand what I stand for from my art, from my life, believed it was not me. ஸோ பைல்வான் ரங்கநாதன் கார்த்திக் குமார் பேசினதா வெளியிட்டு இருந்த அந்த ஆடியோ ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்ட சமூகத்தினரை பற்றி கார்த்திக் குமார் ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்ற ரீதியில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு கார்த்திக் குமார் அவருடைய சைட்ல இருந்து அஃபிஷியலாக வெளியிட்டு இருக்கிற வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம்னு, சுசித்ரா விவகாரத்தில் கார்த்திக் குமாருடைய இரண்டாவது மனைவி அம்ருதா சுசித்ராவுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். பல யூடியூப் சேனல்ஸ்க்கு பரபரப்பாக இன்டர்வியூஸ் கொடுத்து கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சுசித்ரா அவங்களுடைய ஓன் யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். நடிகரும் ஸ்டாண்டப் காமெடியனுமான கார்த்திக் குமார் ஓரினச்சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி அவருடைய முன்னாள் மனைவி சுசித்ரா யூடியூப் சேனல் 1க்கு பேட்டி கொடுத்திருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பைல்வான் ரங்கநாதன் கார்த்திக் குமார் பேசி இருக்கிறதா வெளியிட்டிருக்கிற அந்த ஆடியோல பட்டியலின சமூக மக்களை தாக்கி அவர் பேசி இருக்கிறதா வெளியாகி இருக்கிற அந்த ஆடியோவுக்கு பலர் தங்களுடைய கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் குமார் சினிமாவிலிருந்து ஒதுங்குவதாக அறிவித்து ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிகளிலேயே மற்ற பிரிவு மக்கள் குறித்து அவர் இழிவாக காமெடி அப்படின்ற பெயர்ல பேசியதா அவருடைய அந்த வீடியோக்களை ஷேர் செய்து கார்த்திக் குமார் நிச்சயமா அப்படி தப்பா தான் பேசியிருப்பாரு அப்படின்ற வகையில நெட்டிசன்கள் அவருக்கு எதிராக போஸ்ட்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க. யாரடி மோகினி திரைப்படத்துல தனுஷ் கூட கார்த்திக் குமார் நடிச்சிருந்த நிலையில தனுஷ் மற்றும் கார்த்திக் குமார் 2 பேரும் சேர்ந்து அந்த தனி ரூம்ல என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சுசித்ரா பேசி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில கார்த்திக் குமாருக்கு ஆதரவா அவருடைய இரண்டாவது மனைவியான அம்ருதா ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தற்போது ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது, இதுல தேவையில்லாம யாருக்கிட்டே போயிட்டு எதுக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காம டேஷா போச்சு, அதாவது அவங்க வந்து அதை வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்ல. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருமா ஐ லவ் கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லி கணவருக்கு ஆதரவா தன்னுடைய போஸ்ட் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அம்ருதா வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. பல யூடியூப் சேனல்ஸ்க்கு அடுத்தடுத்து பரபரப்பா இன்டர்வியூ கொடுத்து எல்லா பக்கமும் பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சுசித்ரா தன்னுடைய சுச்சி ஸ்பேஸ் அப்படின்ற ஓன் யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ரேடியோ ஃபீல்டில் இருந்திருக்கேன், நியூஸ் ஃபீல்டில் இருந்திருக்கேன், சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கேன், எனக்கு எல்லாத்தை பற்றியுமே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நான் எந்த யூடியூப் சேனலுக்கு வந்து எந்த பேட்டியுமே கொடுக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் டிவி நிகழ்ச்சிகளை தான் நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்டர்வியூ கொடுக்குறதா இருந்தாலும் டிவி தானே கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக வீடியோவை சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஏதோ ஒரு காலத்தில் ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக சொன்னேன், ஐ வாஸ் ரேப்டு பை தனுஷ், ஐ வாஸ் ரேப்டு பை அனிருத், அந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து தம்ப்நெயில்ல போட்டு அதன் மூலமாக அவங்க வியூஸ் பார்க்குறாங்க. ஸோ அடுத்ததாக ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அவங்களும் எப்படி போட போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. முக்கியமா பைல்வான் ரங்கநாதன் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல பேசும்போது சுசித்ரா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றது அவங்களுடைய தோற்றத்திலே தெரியுது, முக்கியமா அவங்களுடைய முகத்துல தெரியுது. அவங்க கண்ணுக்கு கீழே பாருங்க, அவங்களுடைய மூக்குக்கு கீழே பாருங்க, அவங்க வாயை பாருங்க, பல்ல பாருங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா நான் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என் கண்ணுக்கு கீழே பூச்சி கடிச்சு பயங்கரமா வீங்கி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து என்னுடைய உதட்டுக்கு கீழெல்லாம் வந்து நான் பெருசா மேக்கப் போடுறதே இல்ல. அண்ட் ஒரு 40-50 வயசு ஆகும்போது ஒரு சில மாற்றங்கள் ஃபேஸ்ல உண்டாகும் தான். நான் பெரிய லெவலில் மற்ற செலிபிரிட்டிஸ் மாதிரி மேக்கப் போட்டு ரொம்ப அப்படியே பார்ஷாலாம் வந்து என்ன பிரசன்ட் பண்ணிக்கிறது இல்ல. அதனால தான் நான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கேன். இல்ல நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்ற ரீதியில் தன்னுடைய பல்லு வாய் எல்லாத்தையுமே வந்து அந்த வீடியோவில் காமிச்சு பார்த்துக்கோங்க, நான் நல்ல மாதிரி தான் இருக்கேன் அப்படின்றது ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வெளியிட்டிருக்கிற அந்த இன்னொரு வீடியோவில் தன்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் பற்றி பல விஷயங்களும் அவங்க பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க பல இன்டர்வியூஸில். இதற்கிடையில் கார்த்திக் குமார் நடித்த படங்கள் மற்றும் அவர் டைரக்ட் பண்ண அந்த ஒரு திரைப்படம் இதை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறதாகவும், அவர் திரைப்படங்களில் எதெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் நீங்கள் எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க, ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹெல்ப்பா ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்ற தலைப்பிலேயே அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கடுத்து பைல்வான் ரங்கநாதன் சுசித்ரா வந்து ஏற்கனவே கார்த்திக் குமார் சம்பந்தப்பட்ட நிறைய ஆடியோக்களை என்கிட்ட கொடுத்துருக்காங்க வெளியிட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியிட்டிருந்தாரு. அதில் பட்டியலின சமூக மக்களை வந்து ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிற மாதிரி வந்து கார்த்திக் குமாரோடைய வாய்ஸ்ல அந்த ஆடியோவில் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி பேசுகிற ஸ்டேஜஸ்லேயே வந்து இதை தான் நிறைய பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ரீதியில் அவருக்கு எதிராக வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது சம்பந்தமாக கார்த்திக் குமார் அவரே போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அது என்னுடைய வாய்ஸ் கிடையாது, நான் அப்படி பேசுகிற ஆளும் கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அதை பேசியிருப்பா மாட்டேனான்னு கண்டிப்பாக தெரியும். இந்த நேரத்துலையும் அது அவனோட வாய்ஸ் மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதை அவன் பேசியிருக்க மாட்டான் அப்படின்னு நம்புறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது என்னோட வாய்ஸ் மாதிரியே இல்லை, பட் இருந்தாலும் இது அவனாக இருந்தால் நல்லா இருக்கும், மாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி. நீங்கள் என்ன வெறுக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அந்த ஆடியோ அந்த வாய்ஸ் என்னோடது கிடையாது, அது யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக விசாரிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் அடிச்சிருங்க.